டெல்லி அரசியல் வட்டாரங்களில் இப்போது ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான அறிகுறி தென்பட தொடங்கியுள்ளது. பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவராக பொறுப்பேற்றுள்ள நிதின் நபீன் பஞ்சாப், ஹரியானா, திரிபுரா மற்றும் டெல்லி ஆகிய மாநிலங்களுக்கு புதிய தலைவர்களை அதிரடியாக நியமித்துள்ளார். இந்த நியமனங்கள் வெறும் கட்சி பதவி மாற்றம் மட்டுமல்ல, இது மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவையில் வரப்போகும் மிகப்பெரிய மாற்றத்திற்கான ஒரு முன்னோட்டம் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். குறிப்பாக டெல்லிக்கு ஹரிஸ் மல்கோத்ரா, பஞ்சாபிற்கு கேவல் சிங் தில்லான், ஹரியானாவிற்கு அர்ச்சுனா குப்தா மற்றும் திரிபுராவிற்கு அபிஷேக் தேப்ராய் என அனுபவமும் இளமையும் கலந்த புதிய தலைவர்களை கட்சி தலைமை தேர்வு செய்துள்ளது. பாஜகவின் இந்த அதிரடி நகர்வுகள் கட்சியின் நாடாளுமன்ற குழுவிலும் மத்திய அமைச்சரவையிலும் ஒரு மிகப்பெரிய சீரமைப்பை ஏற்படுத்தப் போவதற்கான தெளிவான சிக்னலாகவே பார்க்கப்படுகிறது. வரும் ஜூன் 15ஆம் தேதியுடன் அதிக மாதம் முடிவடைவதை தொடர்ந்து மோடி அரசாங்கத்தின் 3வது ஆண்டு தொடக்கம் மற்றும் என்டிஏ கூட்டணியின் 2ஆம் ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு அமைச்சரவையில் பல புதிய முகங்களை இணைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் பொருளாதார சூழல் மற்றும் உலகளாவிய சவால்களை சமாளிக்கவும் கட்சிக்குள் நிலவும் சில அதிருப்திகளை போக்கி நிர்வாகத்தை புத்துணர்ச்சியுடன் கொண்டு செல்லவும் இந்த அமைச்சரவை மாற்றம் அவசியமாக கருதப்படுகிறது. இந்த முறை அமைச்சரவை மாற்றத்தில் ஒரு மிக முக்கியமான வியூகம் ஒளிந்திருக்கிறது. அதாவது ஜூன் மற்றும் நவம்பர் மாதங்களில் காலியாகும் 34 மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தலை மனதில் வைத்து இந்த மாற்றம் திட்டமிடப்பட்டுள்ளது. குறிப்பாக பெண் தலைவர்களுக்கு அமைச்சரவையில் அதிக பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்ற என்டிஏவின் கொள்கைப்படி பல பெண் தலைவர்கள் புதிய அமைச்சர்களாக பதவியேற்க வாய்ப்புள்ளது. அதே சமயம் அமைச்சரவையில் இருந்து விடுவிக்கப்படும் மூத்த அமைச்சர்கள் பல்வேறு மாநிலங்களின் ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டு கௌரவிக்கப்படலாம் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அடுத்த மாதம் டெல்லியில் நடைபெறவுள்ள என்டிஏ முதலமைச்சர்கள் மற்றும் துணை முதலமைச்சர்களுக்கான சிறப்பு விருந்து நிகழ்ச்சியின் போது இந்த அமைச்சரவை மாற்றம் குறித்த இறுதி வடிவம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல்கள் வரவுள்ள பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் பாஜகவை வலுப்படுத்துவதும் தேசிய அளவில் ஆட்சிக்கான நற்பெயரை மேம்படுத்துவதும் தான் இந்த மாற்றங்களின் பின்னணியில் உள்ள முக்கிய நோக்கமாகும். நிதின் நபீனின் தலைமையிலான புதிய பாஜக நிர்வாகமும் மோடியின் புதிய அமைச்சரவையும் இணைந்து இந்திய அரசியலில் ஒரு புதிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை.